ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செய்யர் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்ருக்கேன். பசங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேலை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்துடணும். இல்லைனா பசங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாது. அது நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ஒரு நாள் வந்து போண்டா பஜ்ஜி ரெகுலராக அது மாதிரிலாம் இப்போ வெயில் சீசனில் நம்ம செய்ய முடியாது. ஒரு நாள் பசங்களுக்கு சத்தானது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சுண்டல், அப்புறமா கேழ்வரகு புட்டு, கம்பு புட்டு அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கேழ்வரகு புட்டு நான் செஞ்சுருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது செய்யலான்னு தான் கேட்டேன். என் பெரிய பையன் வந்து ஹாஸ்டல்லேருந்து வந்துட்டான், திருவண்ணாமலையில் படிக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து இப்போ லீவுக்கு வந்திருக்கான். 1.5 மாதம் லீவு தான். எலெக்ஷன் முன்னாலேருந்தே வந்து அவனுக்கு லீவு தொடர்ந்து அப்படியே விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து இது என்றைக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி போடுறேன். நேற்று புதன்கிழமை நேற்று எடுத்தேன். அவன் செவ்வாய்க்கிழமை வந்திருந்தான். அவன் வந்து கேட்டான், அம்மா நான் வந்து இந்த போண்டா பஜ்ஜிலாம் சாப்பிட்டே வந்து ரொம்ப மாதம் ஆகுது, நான் சாப்பிட்றதே கிடையாது இதெல்லாம். அங்கே ஹாஸ்டலில் அதெல்லாம் அலோடு கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தால் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் உண்டு. அதனால் அவன் வந்து எனக்கு போண்டா பஜ்ஜி எதனா செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தான். சரி, இருக்கிற மாவில் வச்சு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கோதுமை மாவு, கடல மாவு, பச்சரிசி மாவு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு லைட்டாக ரவை போட்டு நல்லா மொறு மொறுன்னு இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய வெங்காயம், பச்சை மிளகாய், லைட்டாக இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி 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 குட்டியாக அரிஞ்சு போட்டு நல்லா சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கறதுக்கே நிறைய வெங்காயம் போடுவேன். அந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் வந்து வாயில் வந்து அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. என் பையன் இப்போ சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள், சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு இருந்தான். ரொம்ப நாள் கழித்து சாப்பிடவே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு பட் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. என்னடா இது, நம்ம குழந்தை இவ்வளோ ஃபீல் பண்ணுறானேன்னு ஆயிடுச்சு எனக்கு. சரியான வெயில், என்னால் நிற்க முடியலங்க. நான் செய்யும்போது மணி ஒரு 4 மணிக்கு நான் வந்து அந்த போண்டா பஜ்ஜி வந்து அவனுக்கு செஞ்சுட்டு இருந்தேன். டீ காஃபி அப்படியே ஸ்நாக்ஸ் ஈவினிங்கோட முடிச்சிடலாம் அப்படின்ட்டு செகண்ட் டைம் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். சரியான வெயில், என்னால் நிற்க முடியல. வேர்வை சலன்னு ஊற்றுது. அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானா, சரி எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. நானும் கடித்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் வேர்வை சலசலன்னு ஊற்றுது, நிற்க முடியல, மொறுன்னு இருந்தது. சரி எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு 4 போட்டு என் சின்ன பையனை விளையாடிட்டு இருந்தான். அவனை ஃபோன் பண்ணி வர வச்சு அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் எதுக்கு வந்து இப்போது வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பையனும் அவங்க அப்பாவும் இன்ட்ரெஸ்ட்டாக டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தாங்க, பழைய படம். அதனால் அது இல்லாமல் அவங்க மேட்ச் வேறு மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து என்னால் ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்க முடியாமல் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பால் வாங்கி வந்துட்டாங்க. ஈவினிங் காஃபி தாங்க போட்டுட்ருக்கேன். அப்போ இருக்கிற சாமான்லாம் கடகடன்னு கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலை இந்த வேலை 2 வேலையும் ஒரே டைமில் பார்த்துட்ருக்கேன். நான் காலையிலேயே 9 மணிக்கெலாம் காலைல லஞ்சு முடிச்சிடுவேன் எப்போவுமே. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு 11, 12 மணிக்கெலாம் வெயில் டைமில் நம்ம கிச்சனில் நிற்காமல் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு. மதியம் சாப்பிட்ட தட்டு மட்டும் இருந்தது, அதில் மட்டும் லைட்டாக அப்படியே கழுவிட்டு காஃபி போண்டா வந்து சாப்பிட்டுட்டாங்க எல்லாருமே. போண்டா சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ எல்லாருக்குமே காஃபி தான் போட்டுட்ருக்கேன். சூடாக காஃபி குடிச்சிட்டுனா ஈவினிங் ஸ்நாக்ஸு வேலை முடிஞ்சுது. இதோட நைட்டு டின்னர் தான். நைட்டு என்ன டிஃபன் தான், ஏதாவது ஒரு தோசை தான் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து எப்போவுமே நாட்டு சர்க்கரையை தான் வந்து காஃபி போடுவேன். நார்மல் சர்க்கரையும் போடுவேன். ஆனால் நாட்டு சர்க்கரையில் குடித்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் நாட்டு சர்க்கரையில் தான் நான் குடிக்கிறது. இல்லை அப்படின்னா நார்மல் ஒயிட் சுகர்லேயே நான் வந்து குடிப்பேன். அது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பால் பொங்கிடுச்சு. பேக்கெட் பால் தாங்க வாங்கினேன். எமர்ஜென்சி தெருவில் பால் வந்து வாங்குவோம். அது எப்போயாவது ஒரு டைம் தான் வாங்குவோம். நாங்கள் டீ காஃபி வந்து ரெகுலர்லாம் கிடையாது, எனக்காவது தான் வாங்குவோம். ரெகுலராக காலையில் மதியம் அப்படி குடிக்கிற பார்ட்டி நாங்கள் கிடையாது. சில பேர் அந்த மாதிரி குடிப்பீங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போயாவது ரேர் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா தினம் வாங்குவோம், இல்லைனா இல்லை. அந்த மாதிரி ஆள் தான் நாங்கள். டீ காஃபி ப்ரூ காஃபி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து சன்ரைஸ் வந்து போடுவாங்க, நான் வந்து ப்ரூ போட்டேன். இன்றைக்கி டே எங்களுக்கு அப்படி தாங்க போச்சு. ரொம்ப ஹாப்பியாக போண்டா டீ காஃபியோட இன்றைக்கி எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சுது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் ஈவினிங்கில் உங்கள் பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லீவ் விட்டாச்சு, பசங்களை வச்சுன்னு எப்படி சமாளிக்கிறீங்க, இல்லை ஏதாவது கிளாஸ் எதனா சேர்த்து விட்டுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.